அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, கம்பளை காலத்து புத்த சிலைகள். ஓகே. வாங்க நம்ம இதோட வினாக்கள் பரீட்சையில நம்ம எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். பார்த்த பிறகு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். பாருங்க, இப்படிதான் வினாக்கள் வரும். கம்பளை காலத்து புத்த சிலைகள். எதிர்பார்க்கப்பட்ட வினாக்கள். வாங்க பார்ப்போம். முதலாவது வினா எப்படி வரும்னு சொல்லி பாருங்க. கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலைகள். ஓகே. எப்படி வினாக்கள் வரும்னா, ஒண்ணு கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலைகள் காணப்படும் இடங்கள் தருக. இப்படி வினாக்கள் வரலாம். கொஞ்சம் எழுத்து பிழைகள் இருக்குது. கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலைகள் காணப்படும் இடங்கள் தருக. இரண்டாவது வினா, கம்பளை காலத்துக்குரிய சிலைகளில் பொதுவான பண்புகளை ஆராய வினாக்கள் வரலாம். மூணாவது, கம்பளை காலத்து சிலைகளில் தென்னிந்திய செல்வாக்கு பெற்றுள்ளது. இக்கூற்றை ஆராய்க. இப்படி வினாக்களும் வரலாம். அடுத்து, கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலைகள் அன்றாபுரம் புலனறுவை காலத்தை விட மாற்றம் அடைந்துள்ளது. இக்கூற்றை ஆராய்க. இந்த வினாக்களை அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கான வீடியோ மேக் பண்ணிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவது விஷயம் பார்ப்போம். இப்போ முதலாவது பாருங்க, உங்களுக்கு இனி நிறைய படங்கள் காட்சிப்படுத்தப்படும். இப்ப இதை பாருங்களேன் உதாரணமா. இப்ப வந்து கம்பளி காலத்துக்குரிய புத்த சிலை. இப்ப உங்களுக்கு கண்ணால காட்டப்படுகிற கம்பளி காலத்துக்குரிய ஒரு புத்த சிலை காடு இந்த இடத்துல காட்டியிருக்கேன். இப்ப இந்த கம்பளை காலத்து புத்த சிலை வந்து பொதுவான பண்பு வந்து இந்த கம்பளை காலத்து புத்த சிலை வந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலை வந்து தென்னிந்திய செல்வாக்கு பெற்றுதான் இந்த கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலை வந்து அந்த வளர்ச்சி பயணம் சென்று கொண்டிருக்குது. இது கம்பளை காலத்துக்கு முன்னால வந்து அனுராதபுரம், பொலனறை போன்ற காலங்கள் காணப்படுது. அங்கேயும் நிறைய புத்த சிலைகள் செய்யப்பட்டுச்சு. அந்த காலத்துடைய பண்புகள் அப்படியே இங்கே மாற்றமடைந்து காணப்படுது. ஓகே. அடுத்த விஷயம், இந்த கம்பளி காலத்துக்குரிய புத்தர் சிலைகள் மொத்தமா 2 இடங்கள்ல காணப்படுது. புத்த சிலை காணக்கூடிய இடங்கள் 2 இடங்கள். ஒண்ணு வந்து கடலாதனிய புத்தர் சிலையில வந்து கடலாதனிய புத்தர் சிலை என்ற இடத்துக்கு சொல்லலாம். அடுத்து வந்து லங்கா திலக புத்தர் சிலை. அப்ப லங்கா திலக என்ற இடத்துலயும் கடலாதனி என்ற இடத்துலயும் கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலைகள் காணப்படுது. ரெண்டாவது விஷயம், இந்த கம்பளி காலத்துக்குரிய புத்த சிலைகள் பொதுவான பண்புகளை பார்ப்போம். பண்புகளை பார்த்தா இங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்க முடிந்தா இருக்கும். இது வந்து ஒரு கடலதனிய புத்த சிலைக்கான உதாரணம். இங்க பாருங்க, தலைக்கு பின்னால வந்து பாருங்க பெரிய ஒரு மகரத்தோரண அமைப்பு காணப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அதே நேரத்துல பாருங்க, கண்கள் பாருங்க திறநிலையில காணப்படுது. அப்புறம் பாருங்க, பெரிய உதடு, பெரிய மூக்கு, பெரிய கண்கள் காணப்படுது. முக்கியமான ஒரு பண்பா காணப்படுது. அதே போல தலைக்கு பின்னால வந்து பெரிய ஒரு மகரத்தோரண அமைப்பு காணப்படுது. அடுத்து எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்த ஆடை பாருங்க, அலைவடிவ அல்லது நீரிலை கொண்ட ஆடையமைப்பாக காணப்படுது. அடுத்து வீராசானம், தியான முத்திரை கொண்டு காணப்படுகிறது. அடுத்து தலைக்கு பின்னால் காணக்கூடிய மகர தோரணத்துக்கும் தலைக்கும் இடையில வந்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு, கொடி அலங்காரம் கொண்டு சில பின்னணி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விடயங்களை சொல்லலாம். இதோட நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு பாருங்க. தலைக்கு பின்னால வந்து, அதாவது தலைக்கு மேலே ஒரு சிரசனி சொல்லுவோம். அந்த சிரசனி காணப்படுது. அதாவது தீச்சுடர். இது எல்லாமே இந்த கம்பளி காலத்துக்குரிய சிலைகள்ல முக்கியமான பொது பண்புகளாக காணக்கூடியதா உள்ளது. அப்போ வாங்க திரும்ப நம்ம வினாவுக்கு போவோம். இந்த வினால நம்ம பார்த்த இந்த வினால 2 வினா பார்த்தோம். முதலாவது வினா பாருங்க, கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலைகள் காணக்கூடிய இடங்கள். ஒண்ணு வந்து கடலாதனிய, 2வது லங்கா பார்த்துட்டோம். 2வது வினா, கம்பளை காலத்துக்குரிய சிலைகள பொதுவான பண்புகள் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த புத்த சிலை பொதுவான பண்புகள் நம்ம பார்த்தோம். பெரக்கட் சிலைகள் பொதுவான பண்புகள் நம்ம பார்த்தோம். என்னது? பெரிய கண்கள், பெரிய மூக்கு, பெரிய உதடு, சிறிய கழுத்து, அலைவடிவ அல்லது நீரிழை கொண்ட ஆடை, அடுத்து வந்து தலைக்கு பின்னால் மகர தோரண அமைப்பு, அதே மாதிரி தலையில் சிரசனி, நிறைய பண்புகள் நம்ம குறிப்பிடலாம். இப்ப அது 3வது வினாக்கு நம்ம போவோம். 3வது வினா பாருங்க, கம்பளை காலத்து சிலைகள்ல தென்னிந்திய செல்வாக்கு காணப்படலாம். இந்த கம்பளை கால செய்யப்பட்ட சிலைகள்ல வந்து தென்னிந்திய செல்வாக்கு காணப்படலாம். அது என்னன்னு பார்ப்போமா? சரி, வாங்க பார்ப்போம். சரியா? இந்த கம்பளி கால சிலைகள்ல வந்து சரியா, இந்த சிலைகள் 2 முறையில செய்யப்பட்டுச்சு. கம்பளி கால சிலைகள் வந்து 2 முறையில செய்யப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து இந்த கம்பளி கால சிலைகள் வந்து 2 முறையில. ஒண்ணு வந்து முந்தைய காலம். அதாவது கம்பளிகளால் செய்யப்பட்ட சிலை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு முந்தைய காலத்துக்குரிய சிலை அல்லது பர்ம தேச சிலைன்னு சொல்லுவாங்க.
அந்த பண்பு கொண்ட சிலைகள் செய்யப்பட்டுச்சு. இரண்டாவது முறை எப்படி செய்யப்பட்டுச்சுன்னா, ஒன்று வந்து தென்னிந்திய செல்வாக்கு பெற்ற புத்த சிலை. அப்ப அந்த கம்பளை காலத்துக்குரிய சிலைகள் 2 முறையில் நிர்மாணிக்கப்படுது. அப்ப நீங்க தலை போட்டுக் கொள்ளணும். கம்பளை காலத்துக்குரிய சிலைகள்ல மோடி. அது ஒரு ஸ்டைல். மோடின்னு போட்டு அது 2 முறையில போட்டுக்கொள்ளணும். ஒண்ணு வந்து முந்தைய கால சிலைகள். முந்தைய கால சிலைகள்ல தாக்கம்னா, கம்பளை காலத்துக்கு முன்னுக்கு கம்பளை காலத்துக்கு முன்னுக்கு புலனறுவை அண்டபுரம் காணப்பட்டுச்சு. அந்த பண்புகளை கொண்டும் சிலைகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுச்சு. 2வது பண்பு தென்னிந்திய செல்வாக்கை பெற்ற பண்பு. இப்ப 2வது போட்டுக்கொள்ளுங்க. தென்னிந்திய செல்வாக்கை பெற்ற புத்த சிலை 2வது பண்பு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இது என்ன அந்த முந்தைய கால செல்வாக்கு கொண்ட சிலைகள், முந்தைய செல்வாக்கு கொண்ட சிலைகள பண்புனா, நீ போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பார் சார்ட் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்படி பாக்ஸ்ல போட்டு இதுல நிறைய பண்புகள் எழுதிக் கொள்ளுங்க. சரியா? நீங்க நிறைய பண்புகளை நீங்க இப்படி எழுதிக்கிற சரி. ஓகே. அப்ப நீங்க தலைப்பொண்ணு கம்பளை காலத்துக்குரிய புத்த சிலைகள் 2 முறை செய்யப்பட்டுச்சு. ஒண்ணு முந்தைய காலத்தின் தாக்கம் காணப்படுது. 2வது வந்து தென்னிந்திய செல்வாக்கு தாக்கம் காணப்படுது. ஓகே. நமக்கு கேட்கப்பட்ட வினா என்னன்னா, கம்பளை காலத்துக்கு புத்த சிலை தென்னிந்திய செல்வாக்கை கொண்டுள்ளதா? ஆமா. அதுக்கான கூற்றை விளக்குக. அது படிப்பிக்க முன்னுக்கு நம்ம அதுக்கு முன்னுக்குள்ள ஆயிரத்தை பார்ப்போம். இப்போ முந்தைய காலத்துக்குரிய பண்புனா, இங்க வந்து பாருங்க பொதுவா சொல்ல போனா, இப்ப இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்த புத்த சிலைகள் பாருங்க. இப்போ உதாரணமா காட்டுறேன். இது வந்து ஒரு சமாதி புத்த சிலை. இந்த சமாதி புத்த சிலை வந்து என்னன்னா, கூடுதல வந்து இது வந்து என்னது அண்டபுரத்தில் செய்யப்பட்ட புத்த சிலை. இங்கேயும் பாருங்க தியான முத்திரை, வீராசன முறை. இதே பருவ பாருங்க. இந்த கல்லறை புத்த சிலையும் காணப்படுது. இங்க பாருங்க காணப்படுது. அப்ப இது அதே மாதிரி முந்தைய காலத்துக்குரிய பண்புல தான் இந்த கல்லறையில சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. வேற பண்புன்னு பார்ப்போம் பாருங்க. இங்க பாருங்க சிறிய கழுத்து, ம், தடித்த முகம், வட்ட முகம். இது எல்லாமே என்னது முந்தைய காலத்துக்குரிய சிலைகள பண்பு. அந்த பண்புகளை கொண்டு இந்த சிலைகள் வந்து கம்பளை காலம் செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி புனலை கால சிலைகளையும் பார்ப்போம். புனலை காலத்திலையும் பாருங்க, இந்த பாருங்க வீராசன முறை, தியான முத்திரை, வட்ட வடிவ முகம், சிறிய கழுத்து, வளஞ்சுழியான சுருள் கொண்ட கேசம். இது எல்லாமே இந்த புனரமைவு காலத்திலும் அண்டபுர காலத்திலும் காணக்கூடிய சிலைகளும் முக்கியமான பண்புகள். இந்த பண்புகள்லாம் கொண்டும் இந்த கம்பளை கால சிலைகள்லையும் செய்யப்பட்டிருக்கு. சரி, இதுதான் இந்த கம்பளை காலத்தில் செய்யப்பட்ட சிலைகளோட முந்தைய தாக்கம். அதாவது முந்தைய காலத்தில் காணப்பட்ட மியான்மர் தேசத்துல காணப்பட்ட பண்புகளை கொண்டு இந்த கம்பளை காலத்து சிலைகளை செஞ்சிருக்கிறாங்க. 2வது விஷயம் தான் என்னது, இந்த கம்பளை காலத்துல வந்து இந்த 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து தென்னிந்திய செல்வாக்கு கொண்டு சிலைகள் நிர்மாணிக்கப்படுது. அது என்ன தென்னிந்திய செல்வாக்கு கொண்டு சிலைகள் நிர்மாணிக்கப்படுதுன்னா, அதைத்தான் இந்த வினாக்கள் விடையா பார்க்க போறோம். திரும்ப அந்த வினா நம்ம பார்ப்போம். பாருங்க, கம்பளை காலத்து சிலைகளில் தென்னிந்திய செல்வாக்கு பெற்றுள்ளதா? அந்த கூற்றை விளக்குன்னு கேட்கிறாங்க. விளக்குவோம். பெற்றுள்ளதா? பெற்றிருக்குது. உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப உதாரணமா நம்ம இன்னொரு விஷயத்த பார்ப்போம். இங்க பாருங்க. ஒரு சில விஷயத்த காட்டுறேன். இப்ப பாருங்க. தென்னிந்தியால வந்து சில சிலைகள் வந்து பின்னால வந்து சில அமைப்புகள் காணப்படுது. சிலைகள் பின்னால சில அமைப்புகள் காணப்படுது. அந்த சிலையிட பண்பு வந்து இங்கேயும் புத்த சிலைகளை தாக்கத்தையும் கொண்டு காணப்படுது உள்ளது. இங்க பாருங்க ஒரு சிலை ஒன்று காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இது ஒரு சிலை ஒண்ணு. இந்த சிலைக்கு பின்னால பாருங்க. இந்த சிலைக்கு பின்னால பாருங்க ஒரு அமைப்பு முறை ஒண்ணு காணப்படுது. இந்த பாருங்க அமைப்பு முறை காணப்படுது இல்லைங்களா உங்களுக்கு? இந்த அமைப்பு முறை இங்க பாருங்க. இது சொல்லுவாங்க திருவாச்சின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியால காணக்கூடிய இது ஒரு அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறைய அதுதான் தென்னிந்திய செல்வாக்கு. இந்த அமைப்பு முறையெல்லாம் பயன்படுத்தி கருத்துல கொண்டு இலங்கை புத்த சிலைகள்ல பாருங்க பின்னால இந்த மகர தோரணம் செய்யப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த மகர தோரணம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்ல பாருங்க, இத்தனை தென்னிந்திய செல்வாக்கு. இப்ப பாருங்க தென்னிந்திய செல்வாக்கு, அதாவது தென்னிந்திய சிலைகள்ல வந்து தலைக்கு பின்னால் வந்து ஒரு திருவாச்சி போன்ற ஒரு மகர அமைப்பு காணப்பட்டுச்சு. அந்த அமைப்பு வந்து இந்த கர்லதனி விகாரையிலையும் இந்த மகர தோரண அமைப்புல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது ஒரு முக்கியமான தென்னிந்திய செல்வாக்கு. தென்னிந்திய செல்வாக்குன்னு சொல்றது என்னன்னா, அதாவது கம்பளை காலத்துல தென்னிந்திய கலைஞர்களை சிற்ப கலைஞர்களை கொண்டு வந்து இங்க நிறைய சிற்பங்கள் செய்தாங்க. ஆனா செய்யப்பட்ட சிலைகள் வந்து இலங்கைக்குரிய பண்புகளை குறைத்து தென்னிந்திய பண்புகளை கொண்டு நிறைய சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் தென்னிந்திய செல்வாக்கு கொண்ட சிலைகளை முக்கியமான விஷயம். அதுல முக்கியமான முதல் பண்பு என்னன்னா, தலைக்கு பின்னால் இந்த மகர தோரண அமைப்பு செய்யப்படுறது. இது ஒரு முக்கியமான பண்பு. தென்னிந்திய செல்வாக்கு கொண்ட சிலைகள்
எல்லைகள் நிறைய காணப்படுது. அதாவது தென்னிந்திய செல்வாக்கை கொண்ட பண்பு கொண்ட சிலைகள் நிறைய காணப்படுது. அப்ப தென்னிந்திய செல்வாக்கு கொண்ட பண்புகள் காணப்படும். என்னென்ன பண்புகள் இருக்குன்னு கேட்கிறேன். அந்த முதலாவது பண்பு மகரத்தோண அமைப்பு காணப்படுது. அப்புறம் தலைக்கு மேல பாருங்க ஒரு திரிசூல் அமைப்பு. திரிசூல் அமைப்புனா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் பாருங்க. வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஷேப்ல ஒரு தீச்சோட தலைக்கு பின்னால இருக்கும். ஓகே, இப்படி ஒரு பண்பு ஒன்று காணப்படுது. அடுத்த பண்பு பாருங்க, ஆடையை பாருங்க, அலை வடிவ ரேகை, அலை வடிவ நீளை கொண்ட ஒரு ஆடை அமைப்பு காணப்படுது. தடித்த உதடு, பெரிய கண்கள், இது முக்கியமான பண்புல காணப்படுது. அப்புறம் தலைக்கு பின்னால் பார்த்தா இந்த கொடி அலங்காரம், வேலைப்பாடுகள் கூடுதலாக காணப்படுது. இதுல தென்னிந்திய செல்வாய் கொண்ட சிலைகளை முக்கியமான பண்புகள் நம்ம கருதக்கூடியதாக உள்ளது. முகத்துல கூட பாருங்க அந்த ஆன்மீக பண்பு இல்லை. முகத்துல கூட பாருங்க, இந்த முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு 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 பயத்தன்மை, பீதியத்தன்மை, விரக்தி தன்மையில காணப்படுது. அப்ப இந்த முகத்துல கூட பாருங்க உயரிய ஆன்மீக பண்பு வெளிப்படுத்தப்படலை. இது எல்லாமே இந்த தென்னிந்திய செல்வாக்கக்கூடிய பண்புகளா காணப்படும். அப்ப நம்ம கேட்கக்கூடிய வினா என்னன்னா, கம்பளிக்காத சிலைகள்ல தென்னிந்திய செல்வாக்கு பெற்றுள்ளது. ஆமா, அப்ப நீ என்ன சொல்லணும்? தென்னிந்திய செல்வாக்கு பெற்று இந்த கம்பளிக்காத சிலைகள் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன பண்புகள் இதை போட்டு நீங்க விளக்கப்படுத்தினா அவங்களுக்கு பொதுவான விஷயங்கள் வந்துடும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். நம்ம அடுத்த வினாக்கு போவோம். அடுத்த இறுதி வினா பாருங்க. கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலை அனுராதபுரம் பொருணர்வை காலத்தை விட மாற்றம் அடைந்துள்ளது. இக்கூற்றை யாராக நான் பார்ப்போம். இங்க பாருங்க, இதுதான் கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலை. உதாரணம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த சிலை அதாவது கம்பளிக்கல செய்யப்பட்ட சிலைகள் புலனறுவை அன்றதை ஃபுல்லா மாறி இருக்குது. சில விஷயங்களை பார்ப்போம், நோட் பண்ணி பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் நம்ம சமாதி புத்த சிலை. உதாரணமா எடுப்போம். இது அன்றவர் செய்யப்பட்ட ஒரு சமாதி புத்த சிலை. ஓகே, என்ன முதலாவது பண்பு பார்க்க போனோம். இங்க பாருங்க, இதுல என்ன கூடுதல் பண்பு, ஆடையை பாருங்க. அப்ப ஆடை உடல் ஒட்டி ஆடை அன்றாவது புறத்துல காணப்படுது. அதே நேரத்தில் குழந்தை காலத்துல போல இங்க ஆடை எப்படி காணப்படுது பாருங்க. இரட்டை சொல்லி கொண்ட ஆடை, இரட்டை மடிப்பு கொண்ட திரைப்புமான ஆடை தான் காணப்படுது. ஆனா அந்த ஆடை எப்படி கம்பளை காலத்துல பாருங்க, ஆடை எப்படி இருக்குது, நீரலை, அதாவது அலை வடிவ மடிப்பு கொண்ட ரேகையா மாறுது. இது முதலாவது வேறுபாடு. அன்றப்புறத்தையும் போனதை விட அந்த கம்பளை கால புத்த சிலை ஆடை வேறுபடுது. அதே மாதிரி அன்றபுரத்துல புத்த சில கண்களை பாருங்க. சில கண்களும் மூடிய நிலையில காணப்படுது, சிலது அரைவாசி மூடிய கண். அன்றபுரத்துல பாருங்க, அரைவாசி மூடிய கண். பொன்னைக்கரத்தையும் பாருங்க, அரைவாசி மூடிய கண், சிறிதிலும் மூடிய கண். ஆனா கண்டிய கலர் பாருங்க, புத்த சிலை கண்ணை பாருங்க, என்ன இருக்கு, முழுமையா மூடப்பட்டிருக்கு, முழுமையா கண் திறந்தப்பட்டிருக்கு, முழுமையா கண் திறக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு வேறுபாடா காணும். அதே நேரத்துல பாருங்க, இந்த அன்றபுரத்துல இந்த முகத்துல பாருங்க உயரிய, அந்த முகத்துல பாருங்க உயரிய ஆன்மீக வெளிப்பாடு காணப்படுது. புனரே உயரிய ஆன்மீக வெளிப்பாடு, தியான எல்லாம் காணப்படுது. ஆனா இந்த கம்பளை கருதுகிற சிலைகள்ல முக்கியமா பாருங்க, அந்த உயரிய ஆன்மீக பண்பு குறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்மீக பண்பு சாந்தம், கருணை, இந்த மகாபுருஷ லட்சண பண்பு குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமான வேறுபாடா காணப்படலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு வேறுபாடு, இந்த அனபுர காலத்துக்குரிய புத்த சிலை தலைக்கு மேல பாருங்க எந்த ஒரு அமைப்பும் காணப்படலை. அதே நேரத்துல கொள்கை காலத்திலையும் தலைக்கு மேல எந்த ஒரு அமைப்பும் காணப்படல. சரி, ஆனா கம்பளி காலத்துக்குரிய புத்த சிலைக்கு வரும்போது தலைக்கு மேல பாருங்க ஒரு சிரசனி காணப்படுது. சிரசனி பாருங்க, ஒரு தீச்சுற்று அமைப்புல ஒரு சிரசனி காணப்படுது. இது ஒரு முக்கியமான வெளிப்பாடாக குறிப்பிடலாம். அதே நேரத்துல பாருங்க, அன்றதபுரத்துல பாருங்க சிலைக்கு பின்னால் எந்த ஒரு மகரத்தோர் அமைப்பும் காணப்படல அன்றதபுரத்துல. ஆனா பொன்னை காலத்துல வரக்குள்ள தென்னிந்திய செல்வாக்கு கொஞ்சம் கொண்டு வரப்பட்டனால தென்னிந்திய செல்வாக்கு இந்த பொன்னை காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மகரத்தோர் அமைப்பு சிறிதளவு செய்யப்பட்டிருந்தாலும் பூரணமான வேலைப்பாடு, அதிகமான வேலைப்பாடு கொண்ட ஒரு மகரத்தோர் அமைப்பு இந்த கம்பளை காலத்துல தான் செய்யப்பட்டுச்சு. இங்க பாருங்க பின்னால காட்டப்படும். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அப்ப ஆடை அமைப்புல வேறுபாடு, கண் கண் அமைப்புல வேறுபாடு, அதே மாதிரி ஆன்மீக பண்புகள்ல வேறுபாடு, பின்னணியில வேறுபாடு. மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன பார்க்க போனா பாருங்க, இங்கு செய்யப்பட்ட அன்றபுரத்தில் செய்யப்பட்ட புத்த சிலை கருங்கல் ஊடகத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்குது. கொரோனை காலத்தில் செய்யப்பட்ட சிலை கருங்கல் ஊடகமாக கொண்டு செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஊடகம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கம்பளை காலத்தில் புத்த சிலை கூடுதல் செங்கல், சுண்ணாம்பு சார்ந்த பூசி நிறந்திடப்பட்டிருக்கு. இதெல்லாம் முக்கியமான வேறுபாடுகள். அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினால பார்ப்போம். கடைசி வினா, கம்பளை காலத்துக்குரிய புத்தர் சிலை அனுராதபுரம் பொருளாதார காலத்தை விட மாற்றம் அடைந்துள்ளது. உண்மையான மாற்றம், அதாவது கண் திறந்திருக்குது மற்ற சிலைகள் மற்ற காலத்தை விட. அதே மாதிரி தலைக்கு பின்னால மகத்துவ அமைப்பு காணப்படுது. அதே மாதிரி சிரசனி என்ற ஒரு சிரசனி காணப்படுது.
இந்த மாதிரி நிறைய ஆடை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். கொணரை காலத்திலையும் அனுபவ காலத்து அனுபவத்துல வந்து உடலோட்டி ஆடை, கொணரை காலத்து வரும்போது இரு சோடி மடிப்பு 2 லைன் போட்ட ஒரு ஆடை காணப்படுது. ஆனா கம்பளி காலத்துல போல ஆடை வந்து நீரலை, தண்ணி ஓடி போற மாதிரியும் மடிப்புகள் கொண்ட அதாவது அலைவடிவ ஆடை வந்து நம்முடைய கம்பளி காலத்துல காணப்படுது. இப்படிதான் வினாக்கள் மாறி மாறி வருது. திரும்பவும் சொல்றேன். அந்த 3வது வினாக்கள் திரும்ப பார்ப்போம். இந்த கம்பளை காலத்து சிலைகளில் தென்னிந்திய செல்வாக்கு பெற்றுள்ளது. இப்ப தென்னிந்திய செல்வாக்கு பெற்று இருக்குது. அதுக்கான பண்பு என்னன்னா, முதலாவது பண்பு என்னன்னா, இப்ப அத கொஞ்சம் பார்த்துருவோம். தென்னிந்திய செல்வாக்கு பெற்ற கம்பளை காலத்து புத்த சிலை. ஒண்ணு வந்து மகரத்தோரண அமைப்பு காணப்படுது. 2வது வந்து தலையில் சிரசணி காணப்படுது. 3வது விஷயம் வந்து சிலைமனை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னுக்கு செய்யப்பட்ட சிலைகள்ல வந்து சிலை அமைச்சு மேல கூரையெல்லாம் போட்டு வீடெல்லாம் அமைக்க மாட்டாங்க. குறைவா காணப்பட்டுச்சு. ஆனா சிலைமனை போன்ற அமைப்பு முறை வந்து கூடுதலாக வந்து தென்னிந்திய செல்வாக்கு கொண்டு இந்த கம்பளிகளால் செய்யப்பட்டுச்சு. அப்ப சிலைமனை அமைக்கப்பட்டிருக்குது. மகர தோரண அமைப்பு காணப்படுகின்றது. தள்ளி சிரசனை காணப்படுகின்றது. இதெல்லாம் நமக்கு முக்கியமான தென்னிந்திய செல்வாக்கு பண்புகளாக காணக்கூடியதா உள்ளது. அப்ப நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா, கப்பலை காலத்துக்குரிய புத்தர் சிலைகளை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் சும்மா டிஸ்கஷன் தான் பண்ணது. கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ். இதுல வந்து சில விடயங்களை நான் குறைச்சிருக்கேன், தவிர்த்திருப்பேன். சில விடயங்கள் கூட்டி சொல்லியிருப்பேன். நீங்க தொடர்ந்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணும்போது இன்னும் மேலதிகமான தகவல் வந்து நான் கிளாஸஸ்ல உங்களுக்கு வழங்குவேன். ஓகே. அப்ப நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தா ஆர்ட் பேக்கருக்கு என்னோட ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். ஆர்ட் நம்பர் நீ எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து கிளாஸ்ல பங்கு பெற்றுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். குட் நைட். காட் பிளஸ் யூ.